வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு மாலை சந்திப்பு. நேற்றைய தொடரின் தங்க வேட்டையின் தொடர் ஒன்று இன்னைக்கு பார்ட் 1 இருக்கு இல்லையா, அதை நாங்க முடிச்சாகணும். அது குறித்தான ஒரு உரையாடல் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் ஏராளமான குடிசை தொழில் மயமான யூடியூபர்ஸ்களின் பொய் செய்திகள் டொன் கணக்கில் ஏக்கர் கணக்கில் வந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களின் பொய் செய்திகளை கேட்டால் பார்த்தால் இன்னும் 47 மணி நேரத்தின் பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த மாத முடிவுக்குள் ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் நாட்டை எல்லாம் அடித்து தொடங்கிவிட்டு சவுதி அரேபியா பிடிச்சிட்டு அங்க மக்கா மாநகரையும் தன்னை கட்டுப்பாடு கொண்டு வரலாம். அந்த சங்கிகள் ஆசையில இந்த செய்தியை போட்டு அடிக்கிறார்கள். பார்க்க முடியல, சகிக்க முடியல, எரிச்சல். அந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் உண்மையில் விஷங்கக்குவதும் வாந்தி எடுப்பதும் வன்மம் விதைப்பதும் தொடர்ந்து வருகின்றது. சங்கிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பல ஊடகங்கள் இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியான பொய் செய்திகளை பரப்பி வருகின்றது. அவர்களின் செய்திகளின் உச்சகட்டம் பாகிஸ்தான் பிரதமர் பதுங்கு குழியில் பதுங்கினார், கராச்சி விமான நிலையம் தரைமட்டம், லாகூர் தரைமட்டம், கராச்சி, இப்படி ஏராளமான பொய் வதந்தி வாந்தி செய்திகளை பார்க்க போனீங்கன்னா பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா முடிஞ்சுப்பா உள்ள, அதாவது பலஸ்தீன் மாதிரி முடிஞ்சு. இப்படிதான் இந்த செய்தியை வெளியாக்கினார்கள். இப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள போற இந்தியா பிளஸ் தமிழ்நாடு மற்ற மாநிலத்தை விட பாருங்க, இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இல்ல, இந்த தமிழ்நாடும் மத்திய அரசு பக்கம் தான். ஊடக போட்டி ஒன்று போகுது இல்லையா, இந்த மோடி அரசையும் மோடி மஸ்தான் குரூப்பையும் யாரு முன்னிக்கொண்டு குசிப்படுத்துவது, ஹாப்பி மூடு கொண்டு வரலாம், அந்த போட்டி தான் பொய்ய விதைச்சு இந்திய பத்திரிகை போர் நடத்தும் போர் இருக்கே எப்பா பார்க்க சகிக்க முடியல ராமா. விசேடமாக பெலிமர், தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, இப்படி ஏராளமான செய்தி டிவிகள். அடே ஒரு யூடியூபர் சென்றாலும் பரவாயில்ல, கடக்கு முடக்கம் அவன் ஊடகக்காரன் இல்ல, படிப்பு பிடிக்காது, கொஞ்சம் ஏதோ செஞ்சுட்டு போறான். பார்த்தா ஒரு டிவி நிறுவனமே இந்த மாதிரி ஏக்கர் கணக்கிலையும் டொன் கணக்கிலையும் இந்த பொய்யை கொண்டு விட்டா உலகம் தாங்குமாடா? மழை பெய்யுமாடா? எங்கடா பெய்ய போகுது? எங்கடா தமிழ்நாட்டுல மழை பெய்ய போகுது? சும்மா அடிக்கும் அந்தர்பல்டி அல்டி. பாகிஸ்தான் போர் முடிந்த இந்த அளவுக்கு அடிச்சு போறான். பாகிஸ்தான பிடிச்சாச்சு. அதுல இருந்து சாணக்கியா யூடியூபர் எப்பா பாண்டே முடியலடா. தந்தி டிவி ஹரிஹரன் முடியல. இவங்க இருவரும் சங்கிகளின் சங்கமம். இவங்க 2 பேரும் நடிகர் விஜயகாந்தர மறுபடியும் என்ன மோட்டார் சைக்கிள்ல பாகிஸ்தானுக்கு பறந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் தமிழ்நாடு போகுது. அந்த வகையில ஒரு பாராட்டுக்குரிய விடயம் என்னென்றால், இப்பொழுதும் நான் அறிய அந்த வகையில் சீனியர் பத்திரிகையாளரான உமாபதி அண்ணன், செந்தில்வேல் அண்ணன், கிருஷ்ணவேல் அண்ணன், இளம் பத்திரிகையாளரான சத்யராஜ், மிகவும் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய சத்யராஜ், டெல்லியில நடக்கிற சம்பவத்தை உடனுக்குடன் கொண்டு வருவர் சத்யராஜ். ஒரு சிறப்பான பத்திரிகையாளரா, அவரை தனிக்கர வாழ்த்தலாம். அடுத்தது வசவளமன், அமைதியான பத்திரிகையாளர், அவரும் நல்ல விடயங்களை அழி பெறுவார். அதுல சத்யராஜ் என்னைய மாதிரி சுடச்சூட கொண்டு வருவார். அவரை இதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. இவங்க மட்டும்தான் இந்தியா. அதையா டாக்டர் ஷர்மிளா அம்மா, எப்பா அவங்க இல்லைண்டா முஸ்லிம்கள் அங்க அழிஞ்ச மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்தியத்தில் நடக்கிற சம்பவங்கள் அரங்கேற்றுவாங்க. இந்த மாட்டு இறைச்சி வச்சுட்டாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறோம். அவங்கதான் மிக கூடுதலா டாக்டர் ஷர்மிளா தான் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணி கொண்டாமே. இந்தியாவுக்கு நடக்கும் உண்மை நிலைமைகளை, முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கும் அநியாயங்கள், கர்மங்கள் அத்தனையும் வெளிக்கொண்டு வருவதில் இவர்களின் பங்கு, அயராத உழைப்பு, அவர்களின் தேடல்கள் பாராட்டத்தக்கது. ஒரு ஊடகர் அல்லது இன்னும் ஒரு ஆய்வாளர் மற்றும் ஒரு ஆய்வாளரை வாழ்த்துவது என்பது மிகவும் அரிது. நான் அப்படி அல்ல, பாயார வாழ்த்தும். இவர்கள் தான் இன்றைய தமிழ்நாடு இஸ்லாமிய, கிறிஸ்தவ, தலித் மற்றும் சிறுபான்மை சமூகத்தின் பாதுகாவலர்கள் மற்றும் பாதுகாப்பு அரண்கள். இவர்கள் தான் இந்திய வரலாற்று, இவர்கள் இந்திய சிறுபான்மை சமூகத்தின் வரலாறுகள். நல்லதை நல்லது என்று சொல்லி பிடிப்பேன். உண்மைகளை யார் சொன்னாலும் அதை பாராட்டும் பண்பும் மனசும் வேண்டும். இன்னும் பலர் இருக்கின்றார்கள். கட்டமாக நாம ஒரு 5 பேரா கொண்டு வரலாம். நான் நேற்றிரவு வழங்கிய காணொளியில் இந்தியா பாகிஸ்தான் போரின் இலக்கு என்ன என்பது பற்றி சொன்னேன் அல்லவா? அதன் பார்ட் 2 இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போது தங்க வேட்டையை அமெரிக்கா கண் வைத்து விட்டது. இந்த செய்தி, அதாவது இப்படியான செய்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர இயலாது. அப்படி வந்தால் எனக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு கொலை அச்சுறுத்தல் ஒரு 5-10 பேர் செஞ்சுட்டாங்களாம். காலை வரைக்கும் அதை நான் பார்க்கவே இல்லை. சங்கிகளின் ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு இந்த மாதிரி செய்தி எல்லாம் வெளியிட கூடான்னு சொல்லி எனக்கு செஞ்சாங்களாம். அதை அவங்க பாக்குறாங்க, நிர்வாகம் பார்ப்பாங்க. அதனால இந்த மாதிரி செய்திகள் இந்தியாவுக்குள்ளிருந்து வெளிவர முடியாது என்ற வகையில இதை என் பொறுப்பில, இந்த களம் தளம் என் பொறுப்பில இயங்குது.
இப்போது நாம் நேற்று சொன்ன தங்க வேட்டையை அமெரிக்கா கண் வைத்து விட்டது. அமெரிக்கா பஞ்சத்திலே இப்ப அலைகிறான் தானே, அவன் பொருளாதாரமும் ரொம்ப பின்போயிருக்குல்ல. இப்படியான 60,000 கோடி கிடைக்கும்னு அவன் சும்மா கொடுப்பானா? இப்ப அவனுக்கு செய்யப்பட்டு பார்த்தான்னா அவனுக்கு கிடைச்சது உண்மைதான் என்று அவனும் பார்த்துட்டான். இன்று நண்பகல் 12 மணி வரையும் அமெரிக்கா டெல்லி இஸ்லாமாபாத் நடந்த சம்பவத்தை நாம் அரங்கேற்றப்புறம் கிடைக்கப்பட்ட இந்திய தகவலை வச்சு இன்று காலை நண்பகல் 12 மணி வரை நடந்திருக்குது. இப்போதைய நிலைமை என்னென்றால் இன்று மாலை 5 மணியுடன் 2வது யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. நடைமுறைக்கு வந்துள்ளது. 2 நாடும் இனி மோதிக்கொள்ள மாட்டாங்க என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நான் பார்க்கலாம், அது அனைமா சமாதானம் தான் போகும். நான் நேற்று சொன்னேன் இல்ல, பாகிஸ்தான் தனது அணுகுண்டை கையில் எடுக்க முந்திக் கொண்டு எடுக்கும் என்று சொன்னேன் இல்லையா? அது மீண்டும் போட்டு காட்ட தேவையில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. பாகிஸ்தான் தனது அணுகுண்டை நியூக்ளியரை தானாக முந்திக் கொண்டு கையில் எடுப்பான். பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் நியூக்ளியர் கண்ட்ரோல் துறை அதிகாரியுடன் பேசியுள்ளார். காலையிலே பேசியிருக்கிறார். நாம அணுகுண்டை பயன்படுத்துவோம், பின்வாங்க கூட. என்றால் இந்தியாவின் மூக்கத்தனத்தை இவங்களான சொன்னனே, தாக்கு பிடிக்குமா பாகிஸ்தான்? தாக்கு பிடிக்காது. அதனால் அவன் அவசரமாக அவன் அணுகுண்டை கையில் எடுத்து ஆகணும். அது சிறிய ரகமாக இருக்கலாம், பெரிய ரகமாக இருக்கலாம். ஏதொரு வகையில ஒரு எதிரிய ஒரு பலமான எதிரிய நாம பலகீனம் என்று கருதி அவனை தடுக்கணும், அவனை நாம ஒரு கொண்டோல கொண்டு வர வேணும் என்றால் நமக்கு இருக்கிற பலத்தை காண்பிக்கணும். இல்ல, அப்ப பாகிஸ்தான் பலம் நியூக்ளியர். அதாவது பாகிஸ்தான் தன் அணுகுண்டை கையில் எடுக்க தயாரானது. அதாவது இந்த விடயத்தை பாகிஸ்தான் உள்ள அமெரிக்க உளவுத்துறை உடன் கண்டுபிடித்து அமெரிக்கா கொடுத்துட்டு, அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்தவுடன் இந்த விடயத்தை பாகிஸ்தான் உள்ள இந்திய ரோவும் கண்டுபிடித்து டெல்லிக்கு அனுப்பிட்டு டெல்லிக்கு தகவல் பறக்க இந்த நிலையில் தான் மோடி மாஸ்தான் அமெரிக்காவிடம் கெஞ்சுகின்றார். அதாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா துடித்து விட்டது. இப்ப என்ன டெல்லி செய்தி வருது? பாகிஸ்தான் கெஞ்சிட்டு நாங்க பணிஞ்சிட்டோம். அது இல்ல செய்தி கெஞ்சினது இந்தியா, பணிந்தது இந்தியா, செய்ய போனது பாகிஸ்தான். இந்த குண்டை வெடிக்க போனது பாகிஸ்தான், கெஞ்சியது இந்தியா. இப்ப மாறி அடிக்கிற அந்த பாகிஸ்தான் கெஞ்சிச்சு, அதனால நாங்க சமாதானம் சொல்லு. அதுவல்ல உண்மை, அதுவல்ல. இன்றைக்கு பகலுக்கு நேற்று கெஞ்சினது பாகிஸ்தான், இன்றைக்கு கெஞ்சினது இந்தியா. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ள நியூக்ளியர் பம்ப் அடிக்குது. இந்தியாவின் காஷ்மீர் பகுதியில முதலாக இந்தியாவில், அதாவது இந்த பஞ்சாப் எல்லாம் பிடிக்கிறது தயாராயிடுச்சு. இதைத்தான் மோந்தெடுத்தாங்க ரோம். இந்த நிலையில் தான் நாட்டம் ராம் மாமு முற்றுமுழுதாக இந்த விடயத்தில் தலையிட ஆரம்பித்தார். ட்ரம் இப்போது சொல்கிறார், பாகிஸ்தான் இந்தியாவின் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது சொல்லிவிட்டார். தங்கத்தில் கண் வச்சு விட்டாச்சு. அண்ணாச்சி, என்னத்தை நீ வர்த்தகத்தை அங்க வந்து டெவலப் பண்ண போறாய்? அங்க நீ டெவலப் பண்ண ஒன்றும் இல்லை, தங்கத்தை நீ அள்ளப்புற ஏதோ ஒன்று அங்க நிறுத்தி அள்ளப்புற அள்ளு ஒம்பாடு பெரும்பாடுதான். நேற்று பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் தான் பாகிஸ்தான் போர் நிறுத்த வேண்டுதலின் பேரில் எவ்விதமான கண்டிஷனும் இல்லாது இந்தியாவுடன் சம்மதம் தெரிவித்து 2 நாடுகளும் போர் நிறுத்தம் கடைபிடிப்பதாக முடிவானது. இலங்கை நேரப்படி நேற்று மாலை 3:30 மணிக்கு உடன் அமலுக்கு வரும்படியாக போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் மாலை 6:45 மணி கடந்து ஸ்ரீநகர் முழுவதும் வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக அங்கிருந்து தகவல் வந்து கொண்டிருந்தது. தாக்குதல் நிறுத்த உடன்பாட்டை மீறி இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. சண்டை நிறுத்தம் என்று 2 நாடுகளும் அறிவித்த 3 மணி நேரத்தில் கதுபா, கந்தர்பானி, அக்னூர், உதம்பூர், நவ்சேரா உள்ளிட்ட பல பகுதிகளில் பாகிஸ்தான் இந்த அத்துமீறல்களை தொடர்ந்துள்ளது என்று இந்தியா குற்றம் சாட்டுது. அதாவது பாகிஸ்தானில் இந்த அத்துமுறை ஜம்மு காஷ்மீரில் முதல்வர் ஒமர் அப்துல்லாவும் முதல் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த குண்டு சத்தம் கேட்குது. அவரை பதிவை பார்த்தா நான் இரவு செய்தி போட்டேன். அதாவது உமர் அப்துல்லா செய்தியை பார்த்தா நான் நைட் 9 மணிக்கு ஒரு செய்தி போட்டிருந்தேன். காஷ்மீருக்குள்ள இந்த பாகிஸ்தான் ரவுடிகள் அடிக்கிறாங்க. தொடர்ச்சியாக வெடிப்பு சத்தங்கள் கேட்ட மன்னம் இருந்தது. நேற்று இரவு டெல்லியில் மோடி மாஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிரகாரம் ராணுவத்துக்கு மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் ட்ரோன்ஸ் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருந்தது. அத்தனை ட்ரோன்ஸ்களும் வானில் வைத்து இந்தியாவால் அளிக்கப்பட்டுள்ளதுடன் ஆக யுத்தம் தொடர்ந்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே முழுப்போர் நடந்து வரும் நிலையில் நேற்று அதிகாலை பாகிஸ்தான் முக்கிய நகரான லாகூர் விமான நிலையத்தில் அருகில 3 குண்டு வெடிக்க அடுத்தடுத்து வெடிக்குது. விமான நிலையம் அருகே உள்ள போபால் நகர், நசிராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றுள்ளது. அது பாகிஸ்தான் போலீசும்
அவர் ஊர்ஜிதப்படுத்திக்கிறாங்க. பெரிய உயரத்துக்கு எல்லாம் கரும்புக்கு எழும்பி இருக்குது. பலமான குண்டு தான் அது. மேலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதால் மக்கள் வீடுகளில் இருந்து அவசரமாக வெளியேறியதுடன் லாகூர் விமான நிலையத்திலும் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் சொல்லுது. நேற்றே அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாகூரில் குண்டுவெடிப்பு நடந்ததை அந்நாட்டு போலீசார் மீண்டும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க. முன்னதாக நள்ளிரவில் லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் விமான நிலையங்களில் உள்ள அனைத்து வணிக விமானங்களும் பாகிஸ்தான், அதாவது அந்த கொமர்ஷியல் பிளைட்ல நிப்பாட்டியாச்சு. அரசு தனது வான்வெளியை மூடியதாக அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையில் முழு போர் நடந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் உள்ளே அருகருகே அடுத்தடுத்த 3 குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. யாருக்காக, யாரால என்ற கேள்வி வருகின்றது அல்லவா? ஒரு நாட்டுக்குள்ள 2 நாடு யுத்தம் நடக்கக்குள்ள அந்த நாட்டுக்காரன் குண்டு வைக்க மாட்டான். இது சாதாரண விடயம். அதற்கு முன்னர் இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? அவர் 8 ஆண்டுகள் பாகிஸ்தானில் ரிக்ஷாக்காரன் வேடம் போட்டு உளவு பார்த்திருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜேம்ஸ் போர்ட் பாணியில இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் என்ற பதவி அவர் தூக்கி கொடுத்துருக்காங்க. இலங்கை மாதிரி சும்மா தூக்கி கொடுக்கல ஆமிக்காரங்க மாதிரி. அவருடைய செயலை சொல்ல போனா எத்தனையோ சொல்லலாம். மிசோரம் பகுதிக்குள்ள நுழைந்து வெற்றி கண்டவர், சிக்கிம் பகுதிக்குள்ள வெற்றி கண்டவர், அமிர்தசரஸ்ல காலிஸ்தான் படைக்குள்ள பூந்து வெற்றி கண்டவர், பர்மாவில் இருந்த இந்திய எதிரிகளை அழித்ததிலே வெற்றி கண்டவர். இப்படி அவரை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். 8 ஆண்டுகள் பாகிஸ்தானுக்குள் மறைந்து வாழ்ந்த டோவல் எவ்வளவு தொடர்புகளை பாகிஸ்தானுக்குள் வைத்திருப்பார்? பாகிஸ்தானில் பணம் கொடுத்தால் பல வகையான ஒழுத்தவர்களை பெறலாம். அபதாபாத் இதெங்க பாகிஸ்தான் கேபர் பக்குட்டுவா மாகாணத்தில் இருக்கிற ஊர். இந்த ஊர்ல தான் ஒசாமா ஒழிச்சு கொண்டிருந்தார். இந்த ஒசாமாவை காட்டி கொடுத்தது பாகிஸ்தானி ஒருவர் தான். அவருக்கு அமெரிக்காவில் பெரிய காசு கொடுத்து வாழ்றாங்க. ஆக நான் மேலே சொன்ன 3 குண்டு வெடிப்புகள் பாகிஸ்தானுக்குள் வெடிக்குது என்றால் நாட்டுக்குள் ஒரு பகுதி ராணுவத்தை திசை திருப்பதற்கான ஒரு செயல். அப்படியானால் இந்தியாவின் ஆதரவு கொண்ட அணிதான அந்த குண்டை வெடிச்சிருக்கணும். அப்ப அஜித் டோவலுக்கு ஒரு சின்ன விடயம் இல்லையா? இந்தியா தான் வெடிக்க. இந்தியாவோட குழு அங்க இருக்குத்தானே. இந்தியாவோட குழு கொண்டு வாங்க, அதுக்குள்ள நிறைய குழு இருக்குத்தானே. 68 குழுல அவங்களே ஒரு 10-12 குழு இருக்குல்ல. அந்த குழுவை வச்சு இந்த குண்டை வெடிச்சிருக்கலாம். நேற்றிரவு பாகிஸ்தான் எந்த விதமான தாக்குதலும் செய்யவில்லை என்று பாகிஸ்தான் சொல்லுது. அப்படியானால் இந்திய ஆதரவு நேற்று இரவு செய்து இந்திய ஆதரவு கொண்ட அணிதனை செஞ்சிருக்கணும். யாரு செஞ்சிருப்பா? இந்தியாவோட ஆதரவு கொண்ட ஆயுத குழு கொண்ட ஸ்ரீநகருக்குள்ள இந்த நேற்று வெடிக்கிற வேலை பார்த்திருப்பாங்க. யுத்தம் தொடரணும் இல்லை, தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். இதைத்தான் இந்தியா பார்த்துச்சு. நேற்று மாலை சமாதானம் என்று முடிவான பின்னர் இரவு சமாதானத்தை விரும்பாத அணி ஒன்று ஸ்ரீநகர் முழுவதும் வெடிப்புக்குள்ளே செய்தது யார்? பாகிஸ்தான் தானாகவே சமாதானம் வேண்டி வந்து இந்த சமாதானத்தை குழப்புவானா? அப்படியானா இந்தியாவோட ஆதரவு கொண்ட ஒரு குழு தான் செஞ்சிருக்கணும். அவங்க தான் செஞ்சது, அவங்க தான் குழப்பினே. இப்ப கேவலப்பட்டு இருக்கிறாங்க. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த சில மணி நேரங்களாக இன்று மாலையில் நாங்கள் அடைந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீண்டும் மீறப்பட்டு வருதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இந்திய அதை பத்தி பாகிஸ்தான் கணக்கெடுக்க நாங்க செய்யலாப்பான்னு பேசாம விட்டுட்டு இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பின் பாகிஸ்தானில் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. இந்தியாவில் தாக்குதல் நடத்த முயன்ற 2 பயங்கரவாதி ஜம்மு மற்றும் 2 பயங்கரவாதி பதான்கோட்டில் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 2 JF-17 மற்றும் F-16 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இதே நேரம் இந்த பிரான்ஸ்ல கொள்வனை செஞ்சாங்கல்ல ரஃபேல் விமானம் 2 விமானம் பாகிஸ்தான் உள்ளே சுடுபட்டுச்சு. அழிவு 2 பக்கம் கூட. ஆனால் பாகிஸ்தானுக்கு செலவு குறைவு, இந்தியாவுக்கு செலவு அதிகம். 5000 கோடிக்கு மேல போகுமா இந்த 2 days யுத்தம். சரி, இடைவிடாது இரவு பகலாக இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்று வந்தது. பகல் 12 மணி நேரம் இஸ்லாமாபாத், லாகூர், லாவல்பிண்டி மீது ஏவுகணை தாக்குதல்கள் இந்தியா செய்துள்ளது. பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தான் பகுதி காஷ்மீர், லாகூர், கராச்சி, சியால்கோட் மற்றும் இஸ்லாமாபாத்தில் முழு அளவில் மின்சாரத்தை துண்டிச்சு போட்டாங்க. உடனே ஏரியாவெல்லாம் பவர் கட் கொடுத்து, என்னால் அந்த லைட் இருக்கிற பக்கம் பார்த்து குண்டை தூக்கி போடுவீங்க, ஸ்பாட் பார்ப்பீங்க. அதை உடனடியாக அவங்க ஷட் டவுன் பண்ணி பவர் கட் பண்ணி போடுவாங்க பாகிஸ்தான். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் உரிந்தவர்களின் மனைவிகள் அதாவது இவங்க இந்த சொல்றாங்க இந்த சிந்தூர் இந்த சிந்தூர் ஆபரேஷன் இந்த சிந்தூர் ஆபரேஷன் வச்சுக்கொள்ளுங்க. திருமணம் முடிச்ச பெண்கள் அவங்களோட குங்கும பொட்டுக்குரிய ஒரு குறி என்று சொல்றாங்க. அது புரியுங்களா? அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சு கொள்வோம். அது என்னென்றால் அது கொஞ்சம் தமிழ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த குங்குமம் நமக்கு அது சரியா தெரியல. அதுக்கு இந்த குங்குமத்துக்குரிய மதிப்பு மாதிரியா உணர்வுபூர்வமாக அந்த பெயருக்கு ஒரு மதிப்பு இருக்குமா. அதனால
மூர்க்கத்தனமா ஒரு தாக்கல் செய்வாங்க என்று சொல்லித்தான் இந்த சிந்தூர் ஆபரேஷன் ஒரு பேர் வச்சாங்களாம். சரி, இருக்கட்டும். புல்வாமா தாக்குதல் தகவலை போலவே பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தகவல் எல்லாம் இவர்களுக்கு தெரியும். பாதுகாப்புக்கு அங்க ஆளே இல்லை என்று மக்கள் சொல்வில் இருந்தே தெரியும் இது உள்ளடி வேலை என்று. இவ்வாறு காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மோடி மஸ்தான் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். பகல்காம் தாக்குதல் நடக்க போவதாக பிரதமர் மோடிக்கு 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னரே அறிந்ததான் காஷ்மீர் பயணத்தை பிரதமர் ரத்து செய்துள்ளார். அதாவது மோடி மஸ்தான் ஆல்ரெடி காஷ்மீர் போறதுக்கு முடிவாகி இருக்குது. இங்க அவங்களோட சிஐடி அவங்களோட உளவு தகவல் வந்த உடனே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டார். அப்ப பிரதமர் தனது உயிருக்கு கொடுக்கும் மதிப்பே சுற்றுலா பயணிகளுக்கு ஏன் கொடுக்கல? இதை ஒரு அரசியலா பயன்படுத்துற திட்டம் தானே. மக்களை காப்பாத்துனா நீங்க தான் செஞ்சிருப்பீங்களே. குண்டு வெடிக்க போது எல்லா இடத்துலயும் அலர்ட் ஆகுண்டு, நீ அதையும் செய்யலை என்று அவரு மல்லிகார்ஜுன் கார்கே கேட்கிறார். காஷ்மீர் பயணத்தை பிரதமர் மோடி முன்கூட்டியே ரத்து செய்திருக்கிறார் என்றால் சூட்சுமம் புரிஞ்சுதா? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து விட்டு இப்ப எங்கள் இந்து பெண்களின் மாங்கல்யம் போச்சு, குங்குமம் போச்சு என்று மதவாத வெறுப்பு அரசியல் செய்யும் அயக்கிய இவர்கள் என்று கார்கே சொல்கின்றார். பேரை கேட்டா 400 பேர் தூக்கி பார்த்துட்டு தான் சுட்டாங்க என்று ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து விட்ட போது எவர் பேரையும் கேட்கல, சுண்ணத்தையும் பார்க்கல, தூரமாக இருந்தே சுட்டார்கள் என்று கண்ணால் கண்ட சாட்சிகள் சொல்கின்றனர் என்று கார்கே சொல்கின்றார். எவ்வளவு ஒரு அழகான ரிப்போர்ட் பாருங்க. அது இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்து இந்து பெண்களை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்றி உயிரை விட்டவர் இஸ்லாமியன், பலரை காப்பாற்றி பாதுகாத்தவர் இஸ்லாமியர்கள். அடே, உண்ட உள்நோக்கம் ஒன்றுதான். மதத்தின் பெயரால் வன்முறை, கலவரம், படுகொலை அரசியல், பகல்காமில் குங்குமம் விழுந்த பெண்களுக்காகத்தான் இந்த தாக்குதல் என்று பிலிம் காட்டி பம்மாத்து பண்றே. நீ எல்லாம் மனுஷனா அப்படி என்று கார்கே கேட்கிறார். அப்போ நான் கேட்கல. குஜராத்தில் எத்தனை பெண்களின் தாலி அறுத்துகிறீர்கள், எத்தனை பெண்களை வன்புணர்வு செய்து கொண்டீர்கள், நிறைமான கப்பினி என்று தெரிந்து வன்புணர்வு செய்த அராஜகங்களை எவன் செய்தான்? அந்த குஜராத்தில் அதிகாரத்தில் இருந்தவன் யாருடா? நீங்க தானே என்று கேட்கிறாரு அழகான முறையில அண்ணாச்சி கார்கே. சோபியா குரோசி மற்றும் வியோமிகா சிங் 2 பெண் அதிகாரிகள் தான் சிந்தூர் தாக்குதல் பற்றி பேசுகிறார்கள். எவ்வளவு நேக்கா சென்டிமெண்ட் அரசியல் ராமா, எத்தனை கேவலமான ஈன பிறவிகள் சங்கிகள். பெண்களுக்காக வெகுந்தெழுந்த ஒன்றிய அரசின் மூஞ்சி முகரை கட்டைகளை எல்லாம் கொஞ்சம் காட்டுங்கடா. அப்படியான வார்த்தையை பாத்தீங்களா? இவ்வாறு மல்லிகார்ஜுன் கார்கே மோடி மஸ்தான் மீது ஒரு பலமான பாரமான குற்றச்சாட்டை வைக்கிறான். அதாவது மோடி மஸ்தானுக்கு எவ்வளவுதான் உரைச்சி கேட்டாலும் சும்மா அந்த திருட்டு மொழித்தானே பாவி பார்லிமெண்ட்ல எதுக்கும் பதில் சொல்ல தெரியா, படிப்பறிவில்லானே. மோடி மஸ்தானுக்கு எல்லாம் பறிப்பு கொஞ்சம் கம்மி, அதனால அதுக்கு பதிலுக்கு தெரியா. ஆனால் பெரிய ராஜாஜராஜ மகத்தாண்டவர் வாரார் வழிவிடுங்க, அந்த மத்தம் வேறு அரசியல் இருக்கும். குஜராத்தில் உங்க கும்பலால் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளானதுடன் குரூரமான காவி தீவிரவாதத்துக்கு குடும்பத்தில் பலரை காவு கொடுத்த பில்கிஸ் பானு இன்னும் சாட்சியா இருக்கின்றார். பெண்களை நீங்கள் பாதுகாக்க லட்சணம் ஊர்வலத்துக்கு தெரியாதா? அதையும் கார்கே தான் கேட்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்கிட்டோம், அழிச்சு சாதிச்சிட்டோம், 40க்கு 400 முன்பு ஒரு திரைக்கதை வெளியது நினைவிருக்கா? இப்ப 200க்கு 2600 எழுதுவார்கள். இவர்கள் எல்லாம் நம்பி சில்லறை சீர விட்டு தேசப்பற்றை நிரூபித்ததாக வேண்டிய எந்த நிற்பதும் எங்களுக்கு இல்லை. சக மனித அன்பை போதிக்காமல் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இன்ன பிறவற்றின் பெயரால் சக மனித வெறுப்பை அந்தாடம் பேசி குறுதீட்டி அதில் குளிர் காய்வது, படுகொலை வன்முறைகளை அந்தாடம் செய்து ஈவிரக்கமற்ற காட்டுமிராண்டி அரசியல் செய்யும் சாத்தான்களின் ஓதலையும் நாடகங்களையும் நம்பி சில்லறையை சிதறவிடும் அளவுக்கு நாம் ஒரு தற்குறி அல்ல. என்ன ஒரு அழகான வார்த்தை பாத்தீங்களா? ஒரு பழுத்த ஒரு மூத்த அரசியல்வாதி என்றால் நான் அவரை மதிக்கிறேன். காங்கிரஸ்ல மிகப்பெரிய அரசியல் அவர் கார்கே மிகப்பெரிய ஒரு பழுத்த இலை என்று சொல்லலாம். மக்களின் பெயரால் அரசு நடத்தும் ஐக்கியத்தனங்களுக்கும் தவறுகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பது அல்ல. தேசப்பற்று என்பது பாகுபாடற்ற சக மனித நேசிப்பை தொடங்கும். உளவு தாழ்வுகள் ஏற்கனவே தெரியும், ஆனாலும் அரசியல் ஆதாயம் அடைவுதான் ராஜீவ்காந்தி கொலை முதல் பல போர்கள் வரை. பிரதமர் மோடி அவருடைய உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை சுற்றுலா பயணிகளுக்கு ஏன் கொடுக்கவில்லை? அந்த அளவுக்கு மனித உயிர் கேவலமா என்று கேட்கின்றார் கார்கே. தான் காஷ்மீருக்கு செல்ல திட்டப்பட்டிருந்த அவருடைய பயணமான ரத்து செய்யப்பட்டது. பிரதமர் மோடி அவருடைய உயிருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்? அது மீண்டும் அவர் கேட்கிறார். இதோ ஆபரேஷன் சிந்தூர் தலைமை ஏற்று நடத்திய கேர்னல் சோபியா குரோசி ரபேல் விமானத்தை முதலில் ஓட்டியது ஹிலால் அகமது, 2 இஸ்லாமியர்கள். நாங்கள் அவரை தலையில் வைத்து கொண்டாடுகிறோம்.
இந்திய நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் எங்கள் சகோதரர்களே. அணுகுண்டு சோதனை நடத்தி அப்துல் கலாமை நாங்கள் குடியரசுத் தலைவராக்கி கொண்டாடினோம். நீங்கள் கோவையில் குண்டு வைத்தவனே தியாகியாகி ஓட்டு பிச்சை எடுத்தீர்கள். கோவையில் வெடிகுண்டு வைக்க வந்தவனை சிலிண்டர் வெடிப்பு என்று கட்டுக்கதை கட்டி மறைக்க பார்த்தீர்கள். இப்பொழுது தெரிகிறதா மதத்தால் மக்களை பிளவுபடுத்துவர் யார் என்று? எல்லை பாதுகாப்பு படை, துணை ராணுவ படை, ராணுவம் இருக்குது. இவற்றையெல்லாம் உஷார்படுத்தி பாதுகாப்பை ஏன் நீங்க உறுதி செய்யல? ஏன் நீங்க பாதுகாப்பை பலப்படுத்தல? இந்தியா நடத்திய தாக்குதல்களில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் குற்றம் சுமத்தி உள்ளது. அப்பாவி குழந்தைகள், பெண்கள் குறிவைக்கப்பட்டது ஏன்? இது பயங்கரவாதம் இல்லை என்றால் என்ன என்று பாகிஸ்தான் கேள்வி கேட்குது. இந்தியாவினுடைய அமெரிக்கா, இஸ்ரேலுடன் இணைந்து பாகிஸ்தானை தாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி நடவடிக்கையை பல்காம் தாக்குதல். இவ்வாறு இது ஒரு வித்தியாசமான செய்தி. இவ்வாறு கிழக்கு மாகாண கிழக்கு தேசிய அமைப்பின் செயலாளர் பலங்கொட காசியப்ப தேரர் நடத்திய ஊடக சந்திப்பு ஒன்று தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு தமது சம்பந்தம் எதுவும் இல்லை என பாகிஸ்தான் உறுதியாக தெரிவித்துள்ள நிலையில், ஒரு சர்வதேச விசாரணைக்கும் தான் தயார் என தெரிவித்துள்ள நிலையில், ஒரு தலைப்பட்சமாக பாகிஸ்தான் மீது இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்காவுடன் இணைந்து மோடி மஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சிப்பது மிகவும் சிந்தனைக்குரிய விடயம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நாங்க ஒரு இன்டர்நேஷனல் பாடி ஒன்றுக்குள்ள அங்க இன்கொயரிக்கு வரோம், எங்களை விசாரிங்க, நாங்க செய்யல என்று பாகிஸ்தான் சொல்லக்குள்ள நீ ஏன் வலிந்து தாக்குதலுக்கு போறாய்? அப்ப இல்ல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரார். இவ்வாறான நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சரவை, நாடாளுமன்றம் ஆகியவற்றைக்கும் தண்ணி காட்டி இந்தியாவுடன் ஏற்படுத்தியுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் மூலம் எமது நாட்டுக்கு மட்டுமன்றி 30 ஆண்டுகளாக வெற்றி கொள்ள முடியாமல் இருந்த புலிகளுடனான யுத்தத்தை வெற்றி கொள்ள ஆயுதம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக உதவி வழங்கிய பாகிஸ்தானுக்கும் பாதகமாக புனையப்பட்டுள்ள நடவடிக்கைகளுக்கும் இதன் மூலம் ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்கப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். நேபாளம், இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அமைக்கும் மோடி அரசின் திட்டம் தற்போது செயலுருவம் பெற்று வருகிறது. பாகிஸ்தான் மீது வேண்டும் என்ற யுத்தத்தை திணித்து சிந்து கங்கை நீரை இடைமறித்து பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வழி தேடும் இந்தியா, பாகிஸ்தானை பழிவாங்க இலங்கை அரசாங்கத்தை மறைமுக உதவியை பெறும் விடயத்தில், இலங்கையை தன் வசம் ஈர்க்கும் விடயத்தில் வெற்றி கொண்டு வருவதை உணர முடிகிறது. அவ்வாறு பாகிஸ்தானுக்கு துரோகம் விளைக்கும் விடயங்களில் அரசாங்கம் ஈடுபட்டுவது என உணர முடிகிறது. எனவே இந்தியாவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என அவர் இந்த ஊடக சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார். இது கொஞ்சம் உள்ளந்தரங்கம் இருந்தாலும் கொஞ்சம் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். 2019 ஆண்டு புல்வாமா ராணுவ வாகன பவனி ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கும். 2019 பிப்ரவரி 14 ஆர்மி கான்வாய் வெஹிக்கிள் தாக்குதல் குறித்து நான் அப்போதே ஒரு கட்டுரை எழுதினேன். இது பச்சை பொய்தா? புல்வாமா தாக்குதல் குறித்து அது பிஜேபி செய்ததாக இன்னும் அங்கு பலருக்கும் தெரிந்த விடயம். அது மஸ்தானின் அரசியல் தேவை, அரசியல் இருப்பிடம் குறித்த தேவை கருதி செய்யப்பட்டது. இது இந்திய அளவில் பரவலாக அறிந்த விடயம். அதாவது இங்கு ஈஸ்டர் குண்டு வைக்கப்பட்டது, அங்கு ஒரு புல்வாமா தாக்குதல், அவ்வளவுதான். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை இந்தியா தான் நடத்தியது, வீணாக பாகிஸ்தான் மீது பழி போடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் டக்சன் கிராமத்தில் பொதுமக்களால் பிடிப்பட்ட தீவிரவாதி பிஜேபி நிர்வாகி என்று அறியப்பட்டுள்ளது. சிக்கிய 2 தீவிரவாதியிடமிருந்து ஆயுதங்கள், குண்டுகள் பிடிபட்டுள்ளது. அத்துடன் இந்த தீவிரவாதியுடன் நெருக்கமான தொடர்புகளை வைத்துள்ளார், அது பிஜேபி காரங்க வைத்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் சென்னையில் இருந்து வந்த விமானம் ஒன்று கட்டுநாயக்க இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற உடனே இலங்கைக்கு கொழும்பு மெட்ராஸ் இருந்து வந்த ஒரு பிளைட் ஒன்று செக் பண்ணப்படுது. பிளைட்டுக்கு என்ன தகவல் கொடுக்குறாங்க? உங்க பிளைட்ல எங்க புல்வாமா அந்த பஹல்காம் தாக்குதல் செஞ்ச ஒரு குரூப் வருதுதான். எப்பா ஒரு முடியலடா அந்த பொய்க்கு. எப்படி அங்கே பஹல்காம்ல தாக்குதல் பண்ணி போட்டு இங்க கொழும்புக்கு வராங்களே சோனிக்கிட்டே, அதாவது இங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஒரு ஜாயின் பண்ண வராங்க. ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாம். கடந்த 30ஆம் தேதி முற்பகல் 11:59 லேண்ட் பண்ணுது. கட்னியாக்காவில லேண்ட் பண்ண UL 122 UL 122 விமானம் சோதனைக்கு உட்படுத்தப்படுது. அங்க எதுவுமே இல்லைன்னு ஏர்போர்ட் ரிப்போர்ட் கொடுக்குது. கிளியர். கொழும்பு ஏர்போர்ட்ல நீங்க நினைக்கிற மாதிரி அங்க உள்ள எல்லாம் மோடி மஸ்தான் குரூப் இல்ல. இலங்கட உளவுப்பட 3 பிரிவு உஷாரா இருக்குது. எந்த விதமான அந்த பயங்கரவாதியும் வரையில பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அது முடியாது, அது போய். இதை வைத்து ஒருவர் அப்போது இங்க வெளிநாட்டுல இருக்காரு, இங்க உள்ள ஊடகங்கள் ஒரு ஆய்வு செஞ்சாராம். வந்தவங்க இறங்கி போயிட்டாங்க. இதேடா பஸ் வண்டியில இதென்ன சீட்டு போய் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டா இறங்கி போறதுக்கு? இதென்ன மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்டா இறங்கி போறதுக்கு அப்படின்னு 20 நிமிடம் ஓட்டினாராம், வண்டி ஓட்டினாராம். ஆஸ்திரேலியா அன்பவர்கள் என்று சொல்லியிருந்தார். அப்போதே
நேர்களை ஏமாற்ற முடியாது. தெரியாத விடயங்களை மூக்கை நுழைத்து ஆய்வு. அதாவது பகல்காம் தாக்குதாரிகள் இலங்கைக்கு தப்பி போயிட்டாங்க, சோழி முடிஞ்சு போச்சு. இது இந்தியாவின் திட்டம். பகல்காம் தாக்குதாரிகள் எங்கே, இதை நான் கேட்கிறாங்க எதிர்கட்சிங்க. பார்லிமெண்ட் அதிரப்போகுது வாரம் மண்டே முதல். பகல்காம் தாக்குதாரிகள் எங்கே, இதை நான் கேட்கல, இந்திய எதிர்கட்சி கேட்கின்றன. அவங்க எங்கே போனார்கள்? பாதுகாப்பு பலமான இடத்தில் தாக்கு நடத்தி ஆயுதறில் எங்கே? அவனுங்களை செய்வாங்களாம், முஸ்லிம்கள் மீது பழிய போடுவீங்களாம். ஏட்டா உங்களுக்கு எல்லாமே முஸ்லிம் தானா? இப்போது இலங்கை டூரிசம் சீசன், இந்தியா பாகிஸ்தான் போர் நீடிக்கும், முடிஞ்சு போச்சு. நீடிச்சா இலங்கைக்கு பிளஸ் பாயிண்ட் என்ன? வார டூரிஸ்ட்காரெல்லாம் பாகிஸ்தான் இலங்கைக்கு போக மாட்டான், இங்கதான் வருவான். அப்ப இலங்கை எதிர்பார்த்த இலக்கை விட கூடிய டாலரை பெறலாம். அதுக்கு நான் ஆப்படிச்சுட்டாங்களே. இன்று மாலை 5 மணி முதல் சீஸ்பயர் வந்துடுச்சு. இனி போருக்குள்ள இல்ல. ஏன்னா அமெரிக்கா ஆள் அச்சுறுத்திருக்கு மோடி மஸ்தான்ஜி. இனி போர் வருவதற்கான வாய்ப்பு மிச்சம் கம்மி ஆயிடுச்சு. எனவே இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு என்பது 6,3226 பில்லியன் டாலர்ல இருந்து 3.1 குறைஞ்சிருக்குது. அதை நாங்க பிறகு பார்ப்போம். இந்த டூரிசம் ரீகவர் பண்ணலாம், ஆனா யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சு. இல்ல யுத்தம் அப்பப்பா, எங்க நாடு பஞ்சத்தில் போனாலும் பரவாயில்ல, மக்கள் அழியக்கூடாது. இந்த சிறுசுகள் எல்லாம் பாவமா கிடக்குது பார்க்கக்குள்ள. யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம ஒரு சமாதான மந்திரிக்கு எல்லா போலும் இறைவனுக்கு உரித்தாகட்டும். அணு ஆயுதமேந்திய நாடுகளுக்கு இடையில ஒரு 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 இந்த ட்ரோன்ஸ் தாக்குதல் என்பது ஒரு வித்தியாசமான தாக்குதல். செலவு குறைஞ்சு, அதாவது இவங்க இந்த பலஸ்தீன்காரங்க காட்டின மாதிரி தான் இந்த பாகிஸ்தானையும் காட்டிக்கிறாங்க. செலவு குறைஞ்சு 1 லட்சத்துக்குள்ள அமைகிற ட்ரோன்ஸ் தான் வந்திருக்கு. அதான் தாக்குதல் போயிருக்குது. நிச்சயம் செலவு கம்மி. இதை அடிச்சு தாக்குறது போக 5000 கோடி விட்டாங்க இந்தியாக்கள். பாருங்க அந்த டெக்னிக்கல் எப்படி என்று. 1 லட்சம் செலவழிச்சு நான் ஒரு ட்ரோன்ஸ் அனுப்புவேனா, அதை அடிக்கிறதுக்கு நீங்க 5000 கோடி செலவழிச்சு போட்டீங்களாம். எப்படிடா தந்திரம்? இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தானுடைய, அதாவது ராணுவ தளங்கள் மீது, காஷ்மீரில் உள்ள 3 ராணுவ தளங்கள் பாகிஸ்தான் ட்ரோன் பாகிஸ்தான், அதை உடனடியாக பாகிஸ்தான் மறுத்துச்சான். ஆளாளுக்கு மறுத்தாங்க. நான் செய்யல, நீ செய்யல, நான் செய்யல, ஆளாளுக்கு மறுத்தாங்களே ஊழே, யாரும் ஏற்றுக்கொள்ளல. எது எப்படியோ ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு யுத்தத்தை அமெரிக்கா கொண்டு வந்திருக்குது. அது நான் அதை தனிப்படுறதிலே மோடி மஸ்தானுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன். என்றால் மோடி மஸ்தான்ஜி தான் அமெரிக்காட்ட முதல் கோரிக்கையை விடுத்திருந்தார். இந்த யுத்தத்தை முடிவுக்கு இப்ப இன்றைக்கு நடந்தது. டெல்லியில அடிச்சிருக்கிறார். உடனே யுத்தத்தை கொஞ்சம் பயந்துடுச்சு. இதை சொல்ல போனா வெக்கம். மோடி மஸ்தான்ஜி பயந்துட்டு, மோடி மஸ்தானே கொஞ்சம் என்ன சொல்ல, சரியா சொவில முடிச்சா போல முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இப்ப சங்கி சொல்லுவாங்க, நீ பாத்தியா, நீ கண்டியாண்டெல்லாம் கேட்பாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டு ஊடகத்துல கலக்க போற இதுதான். மோடி மஸ்தார் பணிந்தார், அமெரிக்கா மிரட்டியது, ட்ரம்ப் மோடியை மிரட்டினார், அடிபணிந்தார், மன்றிக்கிட்டார். இப்படித்தான் செய்தி வரப்போகுது. நாங்க முந்தி கொண்டு வந்திருக்கிறோம், இந்த பாட்டுவை முடிச்சிட்டோம். அப்ப இந்தியாவோட பகல்காம் யுத்தத்தை நாங்களும் முடிச்சிட்டோம். நாங்களும் இந்தியாவுக்குள்ள நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் இலங்கையிட பெண்டிங் நிறைய இருக்குது ஆய்வுகள். அதை நாங்கள் கட்டமாட்ட இறக்குவோம். மீண்டும் நாளை மாலை மிக முக்கியமான ஒரு இலங்கை செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.